Hello friends, welcome back to our channel Handmade. Just in case if you are watching this channel for the first time, do subscribe to the channel and hit the bell icon so that you don't miss the future updates. இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டன்டான ஆனா ரொம்ப சிம்பிளான எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்டிச்சஸ் எப்படி பண்றது, அத வந்து நம்ம ஒரு கிளாத்ல போடுப்போ அதோட அவுட்புட் எப்படி இருக்கும்ங்கறதை இத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரைட் ஸ்டிட்ச். இது வந்து எல்லா டிசைனோட அவுட்லைனுக்கும் ஒரு நெக்லைன் ஸ்டார்ட் பண்ணனும், நெக்லைனுக்கும் நம்ம இத யூஸ் பண்ணுவோம். இது எப்படி பண்றோம்னா First, நம்ம ஒரு thread எடுத்துக்கேன். காட்டன் thread வச்சு தான் நான் இப்ப சொல்லி தர போறேன். காட்டன் thread தான் எடுத்துக்கேன். இந்த thread வச்சு first அடியில இருந்து knot போட்டு மேல நான் பியர்ஸ் பண்ணி எடுத்துக்கறேன். மேல எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா ஒரு ஈக்குவலான டிஸ்டன்ஸ்ல திரும்ப அதே thread நான் உள்ள விட போறேன். சோ இது ஃபர்ஸ்ட் மட்டும் தான் ஃப்ரண்ட்ல இருந்து பேக்ல வரும். ஸ்டிட்ச் போட்டு நம்ம உள்ள விட போறோம். அதுக்கு அப்புறமா உள்ள ஸ்டிட்ச் எல்லாம் திரும்பவும் இப்போ நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல போட்டேன்ல, அது பேக்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி பின்னாடில இருந்து நம்ம நீடில்ல குத்தி வெளியில எடுத்து திரும்ப எங்க நம்ம க்ளோஸ் பண்ணி உள்ள அனுப்புனோமோ அதே இடத்துல நம்ம உள்ள பியர்ஸ் பண்ணி உள்ள விட்டுறணும். சோ இது பேக் ஸ்டிட்சாவும் யூஸ் பண்ணலாம், ரன்னிங் ஸ்டிட்சாவும் யூஸ் பண்ணலாம். கண்டினியூஸா நம்ம இத ஃபர்ஸ்ட் மட்டும் இல்ல ஒண்ணே ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் மட்டும் தான் ஃப்ரண்ட்ல இருந்து பேக்ல நம்ம ஸ்டிட்ச் பண்றோம். அதுக்கு அப்புறமா உள்ளதெல்லாம் பேக்ல அந்த வெளியில எடுத்து ஃப்ரண்ட்ல நீக்கி நம்ம பியர்ஸ் பண்ணி உள்ள போடணும். சோ இத பாத்தீங்களா, இது மாதிரி தான் பின்னாடில இருந்து நம்ம thread எடுத்து உள்ளால பியர்ஸ் பண்ணி உள்ள விடணும். சோ இத கண்டினியூஸா நம்ம பண்ணி முடிக்கும்போது நம்ம எந்த ஒரு டிசைனோட அவுட்லைனையும் நம்ம இத மாதிரி வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். சோ அதுக்கு நம்ம ஒரு ஷேப் கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணா நமக்கு அது ஒரு கம்ப்ளீட் டிசைன் கிடைக்கும். இதுதான் ஃபைனல் அவுட்புட். இது வந்து நான் காட்டன் த்ரெட்டை டபுள் ஸ்டாண்ட்ல போட்டு எடுத்துர்க்கேன். நம்ம வேற மோட்டிஃப் போடுறோம் இல்லனா வேற ஏதாவது டிசைன் போடுறோம்னா அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து silk thread நார்மல் thread எடுக்கும்போது 6 ஸ்ட்ராண்ட்ஸோ இல்ல 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கணுமோ எந்த டிசைன் போடுறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கிறதுன்னு டிசைட் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் டிசைன் பார்க்கலாம். சேம் இந்த வர்க் வச்சு எப்படி டிசைன் பண்றதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் இமேஜ்ல வந்து கொஞ்சம் கேப் விட்டு சேம் வர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ரன்னிங் ஸ்டிட்ச் வச்சு நம்ம வந்து ஃபுல் டிசைனிங் வர்க் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா கிடையாம வேற டைரக்ஷன்ல இந்த ஸ்டிட்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சோ இது சேம் ஒரு ஸ்டிட்ச்னால என்னென்ன டிசைன்ஸ் போடலாம்னு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடைச்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து Satinstitch பத்தி. இது எப்படின்னா நான் ஒரு ஈக்குவலா நம்ம ஒரு மோட்டிவை ஃபுல்லா கம்ப்ளீட்டா அதை நம்ம வந்து ஃபில் பண்றதுக்கு தான். சோ இப்போ நான் வந்து ஒரு மோட்டிவ் 2 ஒரு 3 சர்க்கிள் மாதிரி டிசைன் எடுத்துர்க்கேன். இந்த டிசைனை வந்து எப்படி ஃபில் பண்ண போறதுன்னு தான் பார்க்க போறோம். கீழ இருந்து நம்ம thread எடுத்துக்கலாம். நான் ரெட் கலர் காட்டன் thread embroidery thread எடுத்துர்க்கேன். சோ மேலே இருந்து கீழ அப்படியே பியர்ஸ் பண்ணி சென்டர்ல நான் லைன் போட்டு முடிச்சிட்டு திரும்ப மேலே நான் thread எடுத்து அது பக்கத்துலயே ஃபர்ஸ்ட் நம்ம எங்க எடுத்துக்கோமோ அது பக்கத்துலயே திரும்ப thread எடுத்து எங்க இதுக்கு முன்னாடி உள்ளத நம்ம பியர்ஸ் பண்ணி உள்ள விட்டோமோ அது பக்கத்துலயே போடுறோம். சோ இப்படி நெருக்கமா அந்த ஷேப் கம்ப்ளீட்டா அது ரவுண்ட்னா ரவுண்ட் ஸ்கொயர்னு வர மாதிரி கம்ப்ளீட்டா அந்த ஷேப் நம்ம வர மாதிரி ஃபில் பண்ணி முடிச்சிடுறோம். சோ இதுதான் வந்து Satinstitch. எங்க ஸ்டார்ட் பண்றோமோ அங்க இது பக்கத்துலயே ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டா நம்ம ஒரு அவுட்லைன் போட்டுறோம் இல்ல, இதுக்கு கண்டிப்பா நம்ம அவுட்லைன் போட்டு தான் செய்யணும். சோ கரெக்ட்டா அப்பதான் ஷேப் வரும். சோ அவுட்லைன் போட்றதுக்கு மேலோடி அப்படியே நம்ம கரெக்ட்டா ஸ்டார்ட் பண்றதும் அந்த எண்ட் பண்றதும் அந்த அவுட்லைன்லயே நம்ம வச்சு கம்ப்ளீட் பண்ணுவோம். இத நம்ம வெறும் ஃபர்ஸ்ட் காட்டன் thread வச்சு முடிச்சிட்டு வெளியில வேற கலர் கொடுத்து கூட அந்த ஷேப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம்.
சர்க்கிள் முடிச்சோம் இல்லையா, இதே மாதிரி பாக்கி 2 சர்க்கிள் கூட நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். ஸ்டிச் இப்படி தான் இருக்கும் ஃபைனல் லுக். இனி கொஞ்சம் டிசைன்ஸ் நம்ம பார்க்கலாம். சில்க் த்ரெட் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க சாட்டின் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட் வந்து காட்டன் த்ரெட் வச்சு அந்த டாலில் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. தென் அந்த பீகாக்கோட ஃபெதர்ஸ் எல்லாமே ஈக்குவலாக வந்து அந்த சேம் சாட்டின் ஸ்டிச் வச்சு மட்டுமே அந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்மளும் இன்னோவேட்டிவாக பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ்போன் ஸ்டிச். இது வந்து எப்போவுமே ஒரு லீஃபோட ஷேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகும். இது எப்படி போடுறதுன்னா, ஃபஸ்ட்டு டாப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சென்ட்ரு பார்ட்டோட கொஞ்சம் கூட மேலே ஒரு லைன் போட்டு அந்த பார்ட்டை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் வந்து பியர்ஸ் பண்ணி உள்ளே போடுறோம். இட் மீன்ஸ் அந்த லீஃப் ஷேப் ஒரு 3 டைம்ஸாக பிரித்து அதோட அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் மட்டும் நம்ம முதல்ல கவர் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ரைட் சைட்லேருந்து எடுத்து எகெயின் நம்ம எங்கே பியர்ஸ் பண்ணி உள்ளே விட்டோமோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு அதே இடத்துல திரும்ப உள்ளே போடுறோம். அதே மாதிரி ரைட்டில் அப்படியே கண்டினியூ பண்ணோம். இல்லை இது நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் மாறி மாறி கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் வந்து ரைட் சைடில் இந்த கண்டினியூ பண்ணிவிட்டு தென் லெஃப்ட்டில் போடுறேன். ஒரு தடவை ரைட் சைடில் நெக்ஸ்ட் லெஃப்ட்டில். இதுவும் வந்து சேர்த்து நம்ம போடணும். நடுவில் எந்த கேப்புமே இல்லாமல் கண்டினியூஸாக நம்ம அதை ஃபில் பண்ணிட்டு வந்தால் தான் அப்படியே ஃபில் ஆன ஒரு ஷேப் கிடைக்கும். இது கூட ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைன் முதல்ல ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபிஷ்போன் ஸ்டிச்சை போடலாம். இல்லை டைரெக்டாக நம்ம இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம அவுட்லைன் போட்டுக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சென்டர் ஸ்டிச் போட்டேன். தென் ரைட் சைடு ஒரு லைன் போட்டு அதை சேர்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்படி நம்ம போடும்போது அது நடுவில் ஒரு லைன் இருக்கு இல்லையா, அந்த மிடில் லைன் வந்து அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக டவுன் பண்ணி கொண்டு வரணும். அப்போ தான் அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ பார்க்குறீங்களா, இது மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும். நம்ம இந்த ஃபிஷ்போன் ஸ்டிச் இது மேக்ஸிமம் நம்ம இந்த லீஃப் ஷேப்ஸை மட்டும் கவர் பண்ணுறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம 2 லீஃபையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ சாட்டின் ஸ்டிச் வச்சு அந்த ஃப்ளாரையும் லீஃபை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபிஷ்போன் ஸ்டிச் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நம்ம 2 டிசைன்ஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஏற்கனவே பண்ணியிருக்க டிசைன்ஸை நம்ம இனி கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா ஸ்டிச்சுமே வந்து எல்லா லீஃபோட ஸ்டிச்சுமே வந்து ஃபிஷ்போன் வச்சு தான் போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி இந்த ஸ்டிச் நமக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு ஃப்ளார் போட்டு கூடவே லீஃப் டிசைன் போட்டோன்னா நமக்கு அது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிசைன் ஆகிடும். இந்த குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸில் ஒரு குர்த்திஸ் ஒரு நெக் லைனில் நம்ம இது போட்டுக்கலாம், நீட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இதுதான் வீடியோ. இது பார்ட் 1 தான் போட்டிருக்கேன். பார்ட் 2 வந்து கூடிய சீக்கிரம் போடுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.